அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நேற்றுடைய தொடக்கம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நேற்று நம்ம விஜய் திவாஸனுடைய ஆப்ரேஷன் குறிப்பாக பங்களாதேஷுக்குள்ளே பண்ணதை பெரிய அளவுக்கு நம்ம பேசியிருந்தோம். அவருடைய தொடக்கம் காரணம் என்னவென்றால், பங்களாதேஷுக்கு ஒரு பெரிய செக்குங்க. பங்களாதேஷ் மியான்மார் எல்லை பகுதியில் பங்களாதேஷனுடைய முழு எல்லையை கிட்டத்தட்ட ஒரு 270 கிலோமீட்டர் பக்கம் அரக்கன் ஆர்மி கைப்பற்றியிருக்காங்க. இது பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய ஒரு செக்கு. இப்போ செக் வச்சுருக்காங்க. ஸோ இனாஸ் அரசாங்கம் வேறு வழியே இல்லாமல் இந்தியா கிட்ட ஒரு சில பேச்சுவார்த்தையை தொடங்கலான்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவல், எப்படி கோட்டை விட்டது, இங்கே உளவுத்துறை எப்படி சிறப்பாக செயல்பட்டது, இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து எந்த அளவுக்கான வேலைகளை செய்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு முழுமையான தகவலை நம்ம அங்கே அளித்து விட்டு அப்புறம் மற்ற இருக்கக்கூடிய உலக நிகழ்வுகளை நம்ம பார்த்துடலாம். குறிப்பாக ஈரானுடைய விஷயமா இருக்கட்டும், இல்லை ரஷ்யாவுடைய விஷயமா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராயப்போகிறோம். இன்றைக்கி எமினி அவதிகள் கொஞ்சம் முந்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. பெரிய அளவுக்கு இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். வீடியோவில் பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆலோசனை கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நம்ம நேற்று ஆப்ரேஷன் விஜய் திவாஸை பற்றி பேசியிருந்தோம். 1971 பங்களாதேஷில் நடந்த வாரில் இந்திய இராணுவம் டிசம்பர் 3 டிசம்பர் 16 கிட்டத்தட்ட 13 நாளில் ஆல்மோஸ்ட் மொத்த வீரர்களையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு மண்டியிட்டு அவங்க நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம், அது தனி பங்களாதேஷை அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஸோ பங்களாதேஷனுடைய தனி நாடுக்கான கோரிக்கையில் பங்களாதேஷை பிரித்து கொடுத்ததில் மிகப்பெரிய ஒரு பங்கு அவங்க கொண்டாடுறதை விட இந்திய இராணுவம் தான் மிகப்பெரிய அளவு கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தினத்தை தான் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்தில் பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. வருடம் அவங்க நம்மளுக்கு நன்றி செலுத்துவாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த வருஷம் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னாங்க. வந்துட்டாங்க. பட் இந்தியா முழுவதும் அந்த கொண்டாட்டங்கள் ஆப்ரேஷன் விஜய் திவாஸை பற்றி பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. அதில் ஒரு விஷயம் நான் நேற்று சொல்ல விட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்று கூட அந்த வீடியோ பதிவுலாம் நிறைய எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பாகிஸ்தான் இராணுவமே அங்கே உள்ள ஈஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ளே பெரிய அளவுக்கான இனப்படுகொலை ஒரு பக்கம் நிகழ்த்தப்பட்டது மட்டும் இல்லாமல் அப்ராக்சிமேட்டாக 2 லட்சம் பெண்களை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது கடத்தி கொண்டு போயிட்டு செக்ஸ் அடிமைகளாக வைத்திருக்கிறது வேறு, அப்புறம் கற்பழிக்கிற விஷயங்கள், இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கப்பட்டது மிகப்பெரிய தொகையில் அது அப்போ நடந்தது. அதனால தான் சொந்த மக்களே பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பின ஒரு விஷயமும் அந்த ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்தது. ஸோ சொந்த மக்களை இனமுறைகளை பண்ணதாக இருக்கட்டும், இல்லை சொந்த மக்களை கண்மூடித்தனமாக இங்கே கற்பழிப்பு செய்கிறதாகட்டும், அங்கேயா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு கெட்ட பேரும் எடுத்தது. அதுக்கப்புறம் இந்தியா நுழைஞ்சது. சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, தொடர்ந்து பங்களாதேஷ் இப்போ நடக்கிற நிகழ்வெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான செயல்களில் நேரடியாக ஈடுபடுறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. அப்போ பங்களாதேஷை ஏதோ ஒரு வகையில் செக் வைக்கணும் அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு, அதாவது முன்பு 10 நாளில் ஒரு 6 நாளைக்கு முன்பு டிசம்பர் 10 ஒரு தகவல் ஒன்று வந்தது. மியான்மாரில் அரக்கன் ஆர்மி மக்டோ அப்படின்ற ஒரு டவுனு, அதாவது பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்டோ அப்படின்ற ஒரு பெரிய நகரத்தை கைப்பற்றியிருக்காங்க. நகரம்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் காடும் சார்ந்த பகுதி. அந்த பகுதியை கைப்பற்றிட்டாங்க. அதில் 1,10,000 மக்கள் மேலே இருந்தாங்க. இப்போ பெரிய அளவுக்கு வீடுகளே இல்லை, எல்லாம் மியான்மாரை நோக்கி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் மியான்மார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். மியான்மார் பொறுத்த வரைக்கும் 3 வகையான அமைப்புகள். ஃபஸ்ட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜூன்டா அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, 2021 ஒரு இராணுவ புரட்சி ஏற்பட்டு இராணுவ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 2 மூன்றாவது என்ன அப்படின்னா, இந்த இராணுவ கண்ட்ரோலையும் சரி மக்களையும் சரி விரும்பாத மலை சார்ந்த பகுதியில் இங்கே ஒரு மலைவாழ் மக்கள் மாதிரி அந்த அரக்கன் ஆர்மின்னு சொல்லுவாங்க. இவங்க புத்திஸ்ட் தனது இதாக வைத்துக்கொண்டு பெரும்பாலும் பௌத்த மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பௌத்த மக்கள் அந்த ஏரியாவில் இருக்காங்க. எந்த ஏரியானா இப்போ வரைபடத்தில் பாருங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக காட்டிடுறேன். இந்த வரைபடத்தில் மியான்மார், பங்களாதேஷ், மேலே இந்தியா தனது எல்லை பகுதியை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்தியா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அரக்கன் அப்படின்னு போட்டு ஒரு பெரும் பகுதியை கொஞ்சம் இந்த கலரில் காட்டியிருக்கும் இல்லையா. ஸோ அது முழுமையாக இப்போ யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா அரக்கன் ஆர்மியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. மியான்மார் இராணுவத்திடம் முழுமையாக கைப்பற்றியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 270 கிலோமீட்டர் பக்கம்.
இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு வரைபடத்தையும் காட்டுறேன் நான். இந்த ரேக்கைன் ஸ்டேட் அப்படின்வாங்க. இந்த ரேக்கைன் ஸ்டேட் முழுமையாக, அதாவது ஒரு ஸ்டேட்டே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாமல் மேலே அந்த பேண்டர்பேண்ட் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, அதாவது பங்களாதேஷுக்கு உள்ளே போகணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு 270 கிலோமீட்டர் பக்கம் வருது. அந்த 270 கிலோமீட்டரும் இப்போ யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா அரக்கான் ஆர்மியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. சரி, இந்த அரக்கான் ஆர்மி எப்படி ஏற்பட்டவர்கள், என்ன மாதிரியான ஆட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதற்கு முன்பே இராணுவம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அரக்கான் ஆர்மியை 2021 22 23 வந்து பெரிய தாக்குதலை முன்னெடுத்தாங்க அவர்கள் மீது. அங்கே மலையோட மலையாக இருந்து மலைவாழ் மக்களோடு இணைந்து பெரிய தாக்குதல் முன்னெடுத்தால் கூட அவங்கள வீழ்த்த முடியல. திடீர்னு 10 நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா அதிரடியாக நுழைந்து ஒரு அதிரடி தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதலில் ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 20,000 மேற்பட்ட வீரர்கள் ஒரு சிலர்லாம் வந்து மியான்மரை நோக்கி ஓடிட்டாங்க. மீதிலாம் வந்து கையை தூக்கி வந்து சரண்டர் ஆகிருக்கிறாங்க. ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டு அதில் முக்கிய படைப்பிரிவோட தளபதியும் வந்து நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த சரண்டர்லாம் வைத்து பார்க்கும்போது அவங்க மியான்மரோட இராணுவம், ஜுண்டா இராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முக்கிய பகுதியை இழந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்களான்னா இன்னும் சொல்லலை, இன்னும் முழுமையாக சொல்லலை. இந்த சார்பு ஊடகங்கள் தான் பெரிய அளவுக்கு இல்லை முழுமையாக எங்கள் பக்கம் வந்துருச்சுன்றாங்க. ஆனால் அரக்கன் ஆர்மி என்ன சொல்கிறாங்கன்னா முழுமையாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சுன்றாங்க. இன்னும் அமெரிக்கா சார்ந்த ஊடகங்கள் மற்ற ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அரக்கன் ஆர்மி வந்து முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதில் நான் இன்னொரு வரைபடத்தை கூட உங்ககிட்ட காட்டுறேன் நான். அதில் ஒரு இடம் பாருங்கள், சைட் ஆஃப் லாஸ்ட் பேட்டில் போட்டிருக்குல்ல, இந்த சைட் ஆஃப் லாஸ்ட் பேட்டிலில் மயோது கிவி அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய தாக்குதல் பார்டருக்கு இந்த பக்கம் இருக்கிறது. அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு வரைபடத்தையும் காட்டுறேன். ஒட்டுமொத்த மியான்மரில் இவங்களோட பகுதியில் அந்த கீழே இருக்கக்கூடிய லைட்டாக பச்சை கலர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து இப்போ ஜுண்டானுடைய கண்ட்ரோல் இருக்குது. மேலே இருக்கிறலாம் வந்து அரக்கான் ஆர்மியினுடைய கண்ட்ரோல் இருக்கிறது. அதுக்கு மேலே பங்களாதேஷனுடைய முழு எல்லை பகுதியும் இப்போ யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா இவங்க அரக்கான் ஆர்மியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. சரி, உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன். இந்த வரைபடத்தில் இந்த பக்கம் இருக்கிறதுலாம் முழுமையாக பங்களாதேஷனுடைய இராணுவம், அதாவது டேக்கன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மக்டோவுக்கு தாண்டி மஞ்சள் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்குல்ல, அது வந்து டேக் ஆஃப் அப்படின்வாங்க. இது ஃபுல்லாக பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷோட எல்லை பகுதியை முழுமையாக பிடிச்சிட்டாங்க. அங்கேருந்து மீன் பிடிக்க கூட யாரும் போகாதீங்க, அந்த எல்லை பகுதியை தாண்டி போகாதீங்க, 270 கிலோமீட்டர் மேலே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த எல்லை பகுதியில் இந்த ரோஹிங்காம் முஸ்லீம்ஸ் சொல்லுவாங்க. இந்த ரோஹிங்காம் முஸ்லீம்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 லட்சம் பேர்லேருந்து ஒரு 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. பங்களாதேஷ் இன்னுமே ஐநாக்கிட்டேருந்து ஒரு அளவுக்கான நிதியை வாங்கி அந்த நிதியில் பாதி சுருட்டிக்கிட்டு மீதி பாதியை மாதத்துக்கு ஒரு $1000 பக்கம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, இப்போ நம்ம ரேஷன் கார்டில் அங்கே ஃப்ரீ அரிசி ஃப்ரீ ஸ்கீம்லாம் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி பங்களாதேஷ் அரசாங்கம் அதை ஒரு நிதி ஆதாரமாக எடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரோஹிங்கா முஸ்லீம்ஸ் வந்து பாதி வந்து அவங்க எல்லை பகுதியில் இருக்காங்க, அதாவது மியான்மருடைய எல்லை பகுதியில் கொஞ்சம் பேரும், மீதி வந்து பங்களாதேஷ் எல்லை பகுதியில் இருக்காங்க. இந்த மீதி பாதியை இவங்க எப்படி புத்திஸ்ட் வந்து அரக்கான் ஆர்மி ஏற்றுக்கிட்டாங்கன்னா, அவங்க அந்த இல்லீகலாக அரிசி மீதியெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க. இங்கே ஓரளவுக்கு மீதி பணம் அது இது கொடுப்பாங்க. இப்போ நம்ம ரேஷன் அரிசியை கிலோ அவங்க ஃப்ரீயாக வாங்கி 10 ரூபாய்க்கு விற்கிறாங்களே, அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி அரிசியை கொண்டு வந்து இங்கே அரக்கான் ஆர்மிக்கு பெரிய அளவு கொடுத்து அந்த ஃபண்டை வாங்கி மறுபடியும் அங்கே போகிறது. இந்த போக்குவரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அரக்கான் ஆர்மி இவங்களை ஒரு சில மக்களை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இவங்களை பார்த்து அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள நிறைய பேர்த்த வந்து இடையில் ஒரு தடவை ஃபைட் வந்து நிறைய பேர் இவங்களும் கொண்டு குவிச்சாங்க. அரக்கான் ஆர்மியோட சாதாரண அவங்க பேரே தகுந்த மாதிரி தான். அவங்களாம் வந்து இந்த ஈவு இறக்கம் இதெல்லாம் அவங்கக்கிட்ட கிடையவே கிடையாது. அடித்தா அடி தான், காலி பண்ணால் காலி தான், முடிச்சு போட்டு போயின்னு இந்த கோழியை கழுத்து திரும்பி போடுற மாதிரி தான். அவங்கக்கிட்ட இந்த ஈவு இறக்கம்லாம் கிடையவே கிடையாது. அதில் ரோஹிங்கா முஸ்லீம்ஸும் இடையில் பந்து ஆடுறாங்க. பந்து ஆடுறது இல்லாமல் ஒரு சில சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே மியான்மரில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில போதை வஸ்துக்களை அங்கே பங்களாதேஷுக்குள்ளே கடத்தி கொண்டு போயிட்டு விற்று அதையும் பணமாக்கி அங்கேயும் தனது எல்லை பகுதியில் ஒரு சில வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பங்களாதேஷிலிருந்து ஒரு சில ஆயுத கடத்தல்களை கொண்டு வந்து அரக்கான் ஆர்மிக்கு ஒரு சில பகுதியில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ அதில் அவங்களுக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. ஒரு காலத்தில் அரக்கான் ஆர்மி அடித்த அடியில்
ரோஹிங்கா வந்து சித்தி செதறி ஃபுல்லாக அங்கே பங்களாதேஷில் போயிட்டு இப்போ மியான்மரில் அந்த பக்கம் மியான்மர்னா இந்தியா எல்லை பகுதியில் கூட வந்தாங்க. இன்று கூட பார்த்தோன்னா இந்தியாவுடைய டெல்லியில் மும்பையில் ஒரு சில பகுதியெலாம் வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. சரி, விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுனால இப்போ ரோஹிங்கா முஸ்லீம்ஸ் வந்து மறுபடியும் நம்மளுக்கு எதிராக ஏதாவது இன்ன வரைக்கும் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்துட்டாங்க, ஓகே, இப்போ அவங்களோட சேர்ந்து நம்மளுக்கு எதிராக மாறினாலும் மாறுவான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களையும் பங்களாதேஷுக்கு அனுப்புகிறாங்க அரக்கான் ஆர்மி. இப்போ பங்களாதேஷுக்கு அனுப்புறதுனால இந்த ஒட்டுமொத்த அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பக்கம் போனால் அவங்களால இவ்வளோ பேர் திடீர்னு ஒரு 30-40 லட்சம் பேர், இந்த பக்கம் ஒரு 10 லட்சம் பேர் இருந்தவங்க அதிரடியாக அந்த பக்கம் அனுப்பினோடனே எப்படி அவங்களால சமாளிக்க முடியும்? ஏற்கனவே பொருளாதார சிக்கல். இப்போ போயிட்டு ஐநாக்கிட்டேயும் மற்ற நாடுகள்கிட்டையும் முறையிடும் போது எங்களுக்கு திடீர்னு இவ்வளோ மக்கள் அதிகமாக வராங்கன்னு முறையிடுமா, யாருமே இப்போ நிதி உதவி கொடுப்பதற்கு தற்போது நிலைமையில் பங்களாதேஷுக்கு யாருமே தயாராக இல்லை. அதுவே பெரிய சிக்கல். ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்துக்கு உணவு போடலாம் அப்படின்னா அந்த கூட்டம் ஒட்டுமொத்தமாக உள்ளே போச்சு அப்படின்னா பங்களாதேஷ் இன்னும் கவலைக்கிடம் ஆகிடும். அதனால் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இது உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அரக்கான் ஆர்மி பிரச்சனை ஒன்று. இரண்டாவது என்னென்னா, ஒட்டுமொத்த எல்லை பகுதியை அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா நாளைக்கு ஏதாவது வேலைன்னா நாளைக்கு பங்களாதேஷுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா பங்களாதேஷ் எப்படி தடுக்கும்? அந்த அளவுக்கான இராணுவம் இப்போ வந்து கட்டமைப்பு பெரிய அளவுக்கு ஆச்சா போச்சான்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ டைலாக்கு சொல்லலாம், இந்தியா ஒரு 4 நாள் பிடிக்கிறோம், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணலாம் சொல்லலாம். ஆனால் இவங்க கிட்ட அவங்க தாக்கு பிடிப்பாங்களா? அரக்கான் ஆர்மி கிட்டனா அவங்க கண்டிப்பாக முடிக்க மாட்டாங்க, அவங்க காலி பண்ணிடுவாங்க. சரி, இதற்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு? அரக்கான் ஆர்மி பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் ஒரு 270 கிலோமீட்டர் பிடிச்சிட்டாங்கப்பா. இதில் என்ன பிரச்சனை? இதற்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு? இதற்கும் சீனாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். நான் கிளாரிஃபை பண்ணுறதை விட அஜித் தோவல் அவர்கள், நேஷனல் செக்யூரிட்டினுடைய தலைவர் அஜித் தோவல் அவர்கள் வந்து 2 விசிட் போனார். டிசம்பர் 10 வாக்கில் போயிட்டு வாங்கி அவர்களை வந்து எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமீபத்தில் படைகளை வித்ட்ரா பண்ணாங்களே கல்வான் பள்ளத்தாக்கெல்லாம் மற்ற பகுதியெலாம் வந்து அப்படி வித்ட்ரா பண்ணும்போது பேசப்பட்டதில் அரக்கான் ஆர்மியை பற்றியும் பங்களாதேஷுக்குள்ள தாக்குதல் நடத்துறதை பற்றியும் விவாதிக்கப்பட்டதாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள், பங்களாதேஷில் இருக்கிற ஊடகங்கள் அப்படி அரசல் புரசலாக சொன்னாங்க. ஒன்று சம்பவம் நம்ம இது வந்து டிசம்பர் 10 வாங்குறது. இப்போ மறுபடியும் நாளைக்கு போகிறாங்க அஜித் தோவல் அவர்கள், மறுபடியும் நாளைக்கு சீனாவுக்கு போகிறாங்க. சீனாவுக்கு போயிட்டு இதை பற்றி பேச்சுவார்த்தைலாம் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். அரக்கான் ஆர்மிக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஃபண்டிங் ரிசோர்ஸ், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸு, லிட்டில் டைரக்ட் மீது எல்லாமே யார் கொடுக்குறாங்கன்னா சீனா இராணுவம் USW என்ற ஆர்மி அடிப்படையில் கொஞ்சமாக நிறைய அளவுக்கு அரக்கான் ஆர்மி இவங்க தான் முழுமையாக ஹெல்ப் பண்ணுறாங்கன்றாங்க. சரி, சீனா இராணுவம் ஏன் சம்மந்தமே இல்லாமல் அரக்கான் ஆர்மிக்கு வந்து பெரிய அளவுக்கு உதவிகள் செய்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அதுக்கு இடையில் ஒரு பைப்லைன் ஒன்று இருந்தது. நான் உங்களுக்கு வரைபடத்தில் அப்போ காட்டும்போது நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் இந்த வரைபடத்தை பாருங்கள். இந்த வரைபடத்தில் அந்த மியான்மாருக்கு சென்ட்ரலில் போகும்போது மியான்மார் சைனா ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன் இருக்கு இல்லையா, இந்த பைப்லைன் எப்பயுமே சேஃபாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த சேஃபாக இருக்கணுன்றதில் இவங்க பக்கம் இவங்களையும் தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வச்சுட்டோம் அப்படின்னாலும், அது இல்லாமல் அங்கே ஒரு போர்ட் சைட் ஒன்று இருக்குது சீனா சார்பாக. சீனானுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இது எல்லாம் எப்பயுமே தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அவங்கள எதிரியாக இருந்தாங்கன்னா சீனா தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராது. ஒன்று, சீனா இப்போ இருக்கக்கூடிய இராணுவ இதை பிடிக்கல. ஜுண்டா அரசாங்கம் வந்து ஒரு சார்பாக வந்து சீனா தான் இராணுவ புரட்சி ஏற்படுத்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சா கூட சீனா முழுமையாக அவங்கள நம்ப மாட்டாங்க. அதனால் சைடில் பேக் போனாக இவங்க வச்சுருக்காங்க. சரி, சீனாவும் இந்தியாவும் வாழ்நாள் எதிரிகளாச்சு, அவ்வளோ சரி எல்லை பகுதியில் அவ்வளோ சீக்கிரம் ஒன்று சேர மாட்டாங்களே, இதை எப்படிப்பா நம்ம நம்பலாம், இதை எப்படிப்பா ஏற்றுக்கலாம், இதை ஏன் சீனா ஒத்துக்கிறாங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்ததுன்னா அந்த கேள்விக்கான விடை என்னென்னா, இப்போ பங்களாதேஷில் முழுமையாக ஆட்சி மாற்றத்திற்கான காரணம் என்ன, பின்புலமாக யார் இருந்ததுன்னா அமெரிக்காவுடைய CIN நல்லா தெளிவாக தெரியுது. பைடன் நிர்வாகம் தலையிட்டு பெரிய அளவுக்கு பண்ணிட்டாங்கன்ட்டு. இப்போ பங்களாதேஷனுடைய எல்லை பகுதி மியான்மார். அடுத்து மியான்மார் வந்து இடக்கு புடுக்கா ஏதாவது ஒன்று பண்ணி முழுமையாக சப்போஸ் ஏதாவது கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சுன்னா, ஏன்னா இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் அவர்களோட மாற்றத்தினால நாளைக்கு அவங்க அரக்கான் ஆர்மியை நான் அங்கீகரிக்கிறேன், இல்லை மற்ற நடிப்பில் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜுண்டா இராணுவத்தை அங்கீகரிக்கிறேன்
அதில் ஃபண்டிங் கொடுக்குறேன்னு சொன்னால் நாளைக்கு இவங்களுக்கு எதிராக மாறிடுவாங்க, சீனாவுக்கு எதிராக மாறிடுவாங்க. அப்போ ஏற்கனவே அமெரிக்காவோட தலையீடு பங்களாதேஷிலிருந்து முழுமையாக மாறி இருக்கு. அது மறுபடியும் இங்கே மாறிச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக சீனாவோட எல்லை பகுதியில் அட்டைப்பூச்சி மாதிரி வந்து ஒட்டிக்கிச்சுன்னா அவங்களுக்கு ரிஸ்க்கு. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல இப்போ பங்களாதேஷோட நிலைப்பாடை மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் சீனாவுக்கும் இருக்கிறது. சீனா இதை வந்து சாதகமாக பயன்படுத்தவில்லை. அதாவது இந்தியாவுக்கு வந்து எதிராக இருக்குது, நம்மளுக்கு சாதகமாகிடும்னு சீனா இந்த இடத்துல யூஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கே எதிராக மாறிடும்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அரகான் ஆர்மியை வச்சு லைட்டாக ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ யூனஸ் ஓடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் 2026 ஆண்டுக்குள்ளார நான் வந்து பொது தேர்தல் வச்சிடுறேன், இந்த ஒரு வருஷம் மட்டும் எங்களுக்கு ஒரு டைமிங் கொடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, நாங்கள் வந்து போர் புரியறதுக்கெல்லாம் தயாராக இல்லை, பேச்சுவார்த்தையில் நாங்கள் தயாராக இருக்கோம், ஓரளவுக்கு நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரோன்னு சொல்லிட்டு சீனா கிட்ட லைட்டாக தூது விட்டுருக்காங்க. சீனா என்ன மாதிரி சொல்ல போகிறாங்க, அடுத்து என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போதைய நிலைமைக்கு நம்ம சுற்றி வளைச்சி பார்க்கணும் அப்படின்னா, பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் முழு தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், இல்லை என்றால் மறைமுகமாக அரகான் ஆர்மி மூலயமாக ஒரு சில சித்து வேலைகளை வந்து செய்ய தான் ஆரம்பிப்பாங்க. சரி, இந்தியா வந்து அரகான் ஆர்மியை வந்து எதற்காக வந்து லைட்டாக சைடில் அப்பப்போ டச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, குறிப்பாக அந்த ரோஹிங்கா முஸ்லீம்ஸோட கட்டுப்பாடாக இருக்கட்டும், அந்த எல்லை பகுதியில் மற்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எப்பயுமே எல்லை பகுதியில் ஒரு குழு இருக்குது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுமே மியான்மரை நம்ப மாட்டாங்க. சைடில் ஒரு சப் படைகள் இருந்தது அப்படின்னா அது மலைமுகமாக ஒரு பி ஆப்ஷன் மாதிரி வச்சுப்பாங்க. அதன் அடிப்படையிலையும் இந்தியா அதற்கு முன்பே ஒரு சில உதவிகளை செய்திருப்பதாகவும் பத்திரிகைகளில் வந்திருக்கிறது. இதையெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எல்லை 270 கிலோமீட்டர் பிடித்த அந்த அரகான் ஆர்மிக்கு ஏன்னா முழு எல்லை கட்டுப்பாடு வந்து ஒரு காடு சார்ந்த பகுதி இருக்கிறது, ஒரே ஒரு ரோடு தான். அந்த ரோடு வந்து இவங்க அனுமதிச்சா மட்டும்தான் போக முடியும், அவங்க அனுமதிச்சாதான் உள்ள வர முடியும். அப்போ நம்ம இப்போ என்ன சொல்லலாம்னா, மியான்மரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எல்லை பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரீங்களா இல்லையா? இல்லை மறுபடியும் தனது வீரத்தையும் மற்ற ஏதாவது காட்டினீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் இங்கே அடிக்கணும்லாம் இல்லை, அங்கே நாங்கள் வேலையை காட்டிட்டோம்னு சீனாவும் பின்புலமாக இருந்து உதவி செய்கிறாங்க என்பதான் இப்போதைய நிலைமைக்கு கிடைத்த தகவல். நாளைக்கு சப்போஸ் அஜித் தோவல் அவர்கள் சீனாவில் போயிட்டு வேறு விதமாக ஏதாவது பேசி வேறு விதமாக நடவடிக்கை எடுக்கிறாங்களா, என்ன மாதிரியான அறிக்கைகள் விட போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஐ திங்க் இதுக்கப்புறமும் பங்களாதேஷ் பெரிய அளவுக்கான டைலாக்லாம் விட மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கனடா தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருந்தாங்க. இப்போ காலையில் வந்த செய்தி, கனடானுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணிட்டாரு. கனடானுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் வந்து தனது ராஜினாமா அறிவிச்சிருக்கிறாங்க. எனக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அமெரிக்கானுடைய 51வது ஸ்டேட்டுக்கு வந்து சோதனை. ஏன்னா சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் நிறைய உதவி செஞ்சிட்டோம், எங்களால் தான் கனடா வாழ்கிறாங்க அப்படின்னும் போது, கனடா தனி நாடு கிடையாது, எங்களோட 51வது மாகாணமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்கள் மாகாணத்தினுடைய கவர்னர் அவர்களே வருக வருக அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை வந்து சொல்லியிருந்தார். அது அடிப்படையில் எடுத்தோம் அப்படின்னாலும் இது ஒரு ஆங்கிளில் பார்த்துடலாம். இப்போ ஏகேடி அவர்கள் அனுரா குமார திசநாயகா அவர்கள் இந்தியாவுக்கு வந்தார் 3 நாள் சுற்றுப்பயணமாக. அதில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த சுருங்கமடி வலையை வந்து பயன்படுத்த வேண்டாம், சுருங்கமடி வலையை பயன்படுத்தினாங்கன்னா மீன் வளம் வந்து குறையுது, எங்கள் மீனவர்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்குது, சுருங்கமடி வலை இல்லாமல் அந்த சர்வதேச எல்லை வகுக்கப்பட்ட எல்லையை தாண்டாங்க வந்தாங்கன்னா நாங்கள் வந்து உறுதியளிக்கிறோம், அந்த பிரச்சனைக்கான சுமூக தீர்வு ஏற்படுவதற்கான உறுதி அளிக்கிறோம். அதே மாதிரி எங்கள் எல்லை பகுதியில், அதாவது இலங்கையினுடைய மண்ணை ஒருபொழுதும் வேறு நாட்டவர் யாராக இருந்தாலும் எதிராக பயன்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. அதாவது மறைமுகமாக சீனாவுக்கு உதவி கொடுத்து சீனா எங்கள் மூலயமா தாக்கம் நடத்துவதற்கோ மற்றது எதற்கோ நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து உறுதியளித்திருக்கிறாங்க. அதே போல் ஏகேடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கஷ்டமான காலகட்டத்தில் வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியை சந்தித்த சமயத்தில் எங்களுக்கான அதாவது டெபிட் ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் ப்ராசஸை கொடுத்து எங்களை ஒரு முழு ஆதரவு அளித்தது இந்தியா தான். ஸோ அதுக்கு நான் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. மோடி அவர்கள் பேசும்போது இதுவரை நாங்கள் $5 பில்லியன் பக்கம் வந்து கடன், மானிய உதவிகள், வீடு புதுப்பிக்கிறது, எரிசக்தி, உள்கட்டமைப்பு, இலங்கையில் விவசாயம், பால் வளம், மீன் வளம் எல்லாத்தையும் நாங்கள் இந்தியா வந்து ஒத்துழைத்தது. மேலும் வந்து டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்திற்கு இந்தியா வந்து பெரிய அளவுக்கு ஒத்துழைக்கும்னு சொல்லிட்டு
இந்திய மீனவர்களோட வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சனையும் இதில் முழுமையாக ஆலோசிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மற்றும் இலங்கைக்கான காங்கேசன் துறைமுகத்தை சேவையை தொடங்க போகிறோம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு படகு சேவை சென்னை மற்றும் யாழ்ப்பாண விமான இணைப்புகள் சுற்றுலாவை மேம்படுத்தியிருக்கிறதுன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட். ஸோ இலங்கைக்கும் இந்தியாவுக்கான அந்த உறவுகள் பெரிய அளவுக்கு வலுப்பெறுகிறது அப்படின்றதுல நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம் இந்த ஒரு சந்திப்பு. ஏன்னா கொஞ்சம் அரசியல் புரட்செல்லாம் வேற மாதிரிலாம் இருந்த தகவலை வந்து ஏகடி அவர்கள் ஒட்டுமொத்தமாக முடிச்சுட்டு எனக்கு முதல் நட்பு நாடு இந்தியா மட்டும்தான், இந்தியா கிட்ட நாங்கள் வந்து நட்புறோட இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் சீனானுடைய இதையும் வந்து எதிர்பாரா அப்படின்னா எதிர்க்கலாம் மாட்டாங்க. நான் 2 ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கொண்டு தான் சொல்லுவார். இருந்தாலும் அதில் எனக்கு இந்தியா ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறா. இதை நம்ம பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். யார்கிட்ட போகலாம்னா எமினி அவதிகள் கிட்ட போகலாம். எமினி அவதிகளை தாக்கல் நடத்துவதற்கான பழைய திட்டங்களை வந்து இஸ்ரேலும் இந்த பக்கம் அமெரிக்காவினுடைய போர் கப்பல் போகிறதா இருக்கட்டும், இன்று வந்து மிடில் ஈஸ்டில் தாக்கம் நடத்துவதற்கான ஆயுதங்களை பெரிய அளவுக்கு இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற தகவலும் அரசல் புரசலான காதுகளை உரசி வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இன்னைக்கு காலையில் திடீர்னு ஒரு 4-5 தாக்குதலை வந்து முன்னெடுத்திருக்காங்க எமினி அவதிகள். பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலமாக தாக்கல் நடத்தியிருக்கோம், ஏவுகணைகள் மூலமாக தாக்கல் நடத்தியிருக்கோம். ஸோ இது இஸ்ரேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கிற மாதிரியான வார்னிங். அதாவது நீங்கள் எங்கள் மீது நீங்கள் தாக்கல் நடத்துனீங்க அப்படின்னா நாங்கள் நிச்சயம் உங்கள் மீது நாங்கள் தாக்கல் நடத்துவோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வந்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, நைட்ஸ் பக்கத்தில் பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. டமாஸ்கஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் பார்த்தோன்னா 20 கிலோமீட்டர் பக்கம் தான். ஸோ சிரியா பெரிய அளவுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. அதை தாண்டி மக்கள் தொகையை வந்து அந்த பக்கம் நாங்கள் ஷிஃப்ட் பண்ண விரும்புகிறோம். கோல்நைட்ஸை தாண்டி இனி இஸ்ரேல் மக்கள் அந்த பக்கம் போகலாம், அவங்களுக்கான இந்த வீடு கட்டி கொடுக்கறது நிறைய ஸ்கீமெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் மக்களை விரிவுபடுத்த அந்த பக்கம் நினைக்கிறாங்க. சரி, நான் நிறைய நேரம் பேசணும்னு நினைக்கிறேன், நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன். காலத்தின் நேரத்தின் காரணமாக ஃபைனலாக அந்த வீடியோவோட கிளைமேக்ஸோடு முடிச்சுக்கிறேன். ஒரு சில விளையாட்டு செய்திகளோடு முடிக்கிறேன். நான் சம்பவம் நம்பர் 1, போலந்து இருக்காங்கல்ல, போலந்து தனது பள்ளி குழந்தைகளுக்கும் இனிமேட்டு வந்து ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துவது, சந்தர்ப்ப சூழ்நிலையில் டமார் டுமீர் எப்படி சுடுவது என்பதை பயிற்சிகளை கொடுக்குறாங்க. அப்போ போலந்து எந்த அளவுக்கு தயாராக இருக்காங்கன்றது ஒன்று பேசலாம். சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, ஆஸ்திரியாவுடைய பாராளுமன்றத்தில் ரஷ்யானுடைய வரைபடத்தை வைத்து ரஷ்யாவை பிளவாக ஏற்படுத்தினா எந்தெந்த நாடுகள் பிடிச்சிக்கலான்றதுல நம்ம ஆஸ்திரியாவுக்கு எந்த நாடு தேவை, உங்களுக்கு எந்த நாடு அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக பேசிக்கிறாங்க. அதாவது ரஷ்யாவை உடைக்கிறதுல ஆஸ்திரியா அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. சம்பவம் நம்பர் 2. சம்பவம் நம்பர் 3, புடின் அவர்கள் வந்து வெஸ்டர்ன் நாடுகளை எங்களை ரெட் லைனை தாண்டி ஒரு ப்ரெஷர் கொடுத்து அணு ஆயுதங்களை போட வைக்கிறாங்க. அணு ஆயுதங்களை போட வைத்து அப்பாவி மக்களோட உயிர்களை இழக்க வைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எப்பவுமே உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு எதிரி கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய நியோநாசிகள் மட்டும் தான் எங்களோட எதிரி என்பதை மறுபடியும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ எங்களுக்கான ப்ரெஷர் அதிகமாகுது, அழுத்தங்கள் அதிகமாகுது. ஸோ நேட்டோ நாடுகளுடைய யுத்தத்தை வந்து தவிர்க்க முடியாத அளவுக்கு வந்து உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சம்பவம் நம்பர் 5, நார்வே தொடர்ந்து தனது 242 மில்லியன் அளவுக்கு உக்ரைனுடைய நேவியை வளப்படுத்துவதற்கான உதவிகளை நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஜெர்மனி, இதுக்கப்புறமும் ஜெர்மனிக்குள்ளார ஆசாத் ரீஜனுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ யாராவது போராட்டம் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு போராட்டம் சிரியாவுக்குள்ளே போயிடுங்க, உங்களை நான் நாடு கடத்திடுவோன்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜெர்மனி நேற்று நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க. தொடர்ந்து 2 நாளாக அதை பற்றி வந்து போயிட்டு தாங்க இருக்குது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.